எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டல அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிஃப்டி 29 பாயிண்ட் கீழே இறங்கினாலுமே 25,000க்கு கீழே போகல. அதனால மறுபடியும் இன்று போய் நாளை வா கரடி குட்டியே அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் நம்மளுடைய மார்க்கெட்டில் பியர்ஸ் இன்னும் என்ட்ரு ஆகல. மார்க்கெட் எப்படா 25,000க்கு கீழே போகும் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க போல. ஏ கரடி குட்டி, எப்படியோ நீ இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராக முடியல 22ஆம் தேதி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட வேண்டியதுதான். நண்பர்களே, எல்லாமே மனசு தான் காரணம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் சரித்திரம் படைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு பங்கை வாங்கின விலையிலிருந்தே அது மேலே போய்கிட்டே இருக்கணும். அதுங்க இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. ஏன்னா வாங்கினதுலேருந்தே ஏற ஆரம்பிச்சுன்னா தான் நம்ம எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிடுவோமே. ஸோ அப்போ எது இருக்கிறதுலே பெஸ்ட்டுனா, உச்சத்தில் இருந்தாலும் அது எப்போ கீழே சப்போர்ட்டில் விழுகுதோ அல்லது கீழே விழுந்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு மறுபடியும் எப்போ தன்னுடைய சப்போர்ட்டில் இதுக்கு முன்னாடி வந்து விழுந்து எந்திரிச்ச சப்போர்ட்டில் அப்படின்ற மாதிரி தான் என்றைக்கும் போய் எடுக்கணும். உச்சியில் மட்டும் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்ஸ் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் கால் வைக்கக்கூடிய எந்த இடமும் கண்ணி வெடி இல்லாமல் இருக்கும். ஒரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, என்னை வந்து விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே அப்படின்ற மாதிரி. நான் போய் எந்த பங்கு வாங்கினாலும் அது உச்சாணி கொம்பா மாறிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இதுக்கு மனசு தாங்க காரணம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தொழில் படுத்திட்டு இருக்கா, ரொம்ப சக்ஸஸாக இருக்கான். அவன் என்னங்கிறான், 30 நாள் வேலை பார்த்ததுக்கப்புறம் சம்பளத்தை நான் 7ஆம் தேதி தாங்க தருவேன் அப்படின்றான். ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவன் பாட்டுக்கு 30ஆம் தேதி சம்பளத்தை வாங்கிட்டு 1ஆம் தேதி போயிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது, அவன் என்னை விட்டு போகிற மாதிரி இருந்தால் 7 நாள் வேலை செஞ்சுட்டு அந்த சம்பளத்தை அடுத்த மாதம் வந்து வாங்கட்டும் அப்படின்றான். ஆனால் அவன் தான் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான். இன்னொரு ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு சென்னையில் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். 4-5 பிரான்ச் இருக்குது. இப்போ ஒரு பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன்டா அப்படின்னு கேட்டால், அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, அவனுக்கு பணம் வருதோ இல்லையோ முதல் வேலையை 30ஆம் தேதி இல்லைன்னா கடைசிக்கு 31ஆம் தேதி முடிஞ்சு 1ஆம் தேதியோ 2ஆம் தேதி தானே சம்பளம் போடணும், இவன் கடைசி நாளே போட்டு விட்டுறது. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அது ஒரு நல்ல விஷயம் தான். நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அப்போல்லாம் 25ஆம் தேதிக்கெல்லாம் கூட எனக்கு சம்பளம் போட்டிருக்காங்க, 27 அப்படின்லாம் கூட போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விடா கண்டனாக என்னுடைய பணத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி விடா கண்டனாக உங்கள் மனசு இருந்ததுன்னா ப்ராபப்ளி, ஏன்னா யாருக்குமே வாங்கினா அது ஏறதில்லை. பெரும்பாலும் ஒரு பங்கு போய் வாங்கினாக்கா அதுலேயும் பாருங்க கூத்து. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 40-50 பங்குகள் இந்த மாதிரி எங்கேயாவது சப்போர்ட்டில் வந்து உளுந்துருக்குன்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தா கடைசியில் ஒரு 40 பங்குக்கு ஒரு 4 பங்கோ 5 பங்கோதோ ஒரு 10-15 நாளுக்குள்ளே ஏறான். மீதி இருக்கிற 30 பங்குகள் என்ன கண்டிஷன் ஆகுன்னே சொல்ல முடியாது. அவன் இப்படியே நீட்டி படுத்து மேனிக்கு இருக்கலாம், அல்லது கீழே போயிட்டு புதுசாக வேற ஒரு ட்ரேடிங் பேட்டர்ன், இதுக்கு முன்னாடி இப்படி பேட்டர்ன் சேனல் பேட்டர்ன் போட்டிருக்கானா அதை அப்படியே உடச்சி பேட்டர்னை மாற்றி வேற ஏதாவது டவுன் ட்ரெண்டோ அல்லது வேற ஏதாவது ட்ரெண்டோ கூட நம்மளை சுற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாமே உங்கள் மனசு தான். நீங்களும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கடைசியில் பார்க்க போனால், என்ன அவன் இப்படி பண்ணுறான், ரொம்ப பண்ணுறான், என்ன 30 நாள் வேலையை 7ஆம் தேதி தான் கொடுப்பானாமா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா கடைசியில் பார்த்தா அந்த சக்ஸஸ் ஃபார்முலாவாக இருக்குது, அவன் தான் நல்லா இருக்கான் தொழிலில். அப்போ என்ன பண்ணணும், அதை அப்படியே காப்பி அடிக்கணும். அது மாதிரி உச்சியிலே நான் என் பணத்தை தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான், அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்றது இல்லாமல் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் போல. இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாரு பாருங்க, இவரும் மேலே போய் வாங்கி மாட்டிட்டார் போல. நான் போய் இந்த ஜொமேட்டோவில் 277 ரூபா இருக்கும்போது நான் போய் மாட்டிக்கிட்டேன் போன வருஷம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் ஏவரேஜ் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி அவர்களுடைய கண்ணில் தரிசனம் எனக்கு கிடைச்ச மாதிரி கிட்டத்தட்ட 61,500 ரூபா ப்ராஃபிட்டு கும்பிடுப்பா அப்படின்ற மாதிரி கும்பிட்டாப்ல இந்த எட்டர்னல் அப்படின்ற பங்கை பார்த்து. ஸோ இந்த பங்கு திரும்பி மேல் நோக்கி வர்றதுக்கு எது உதவி பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் காமிச்ச பர்ஃபார்மன்ஸ் தான் லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக வந்தது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை என்றைக்குமே டேட்டா ஓரியன்டாக அணுகணும். ஒரு விருப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, அதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. இந்த ஜொமேட்டோ, நல்ல வேலை டொமேட்டோன்னு நிறைய பேர் கிண்டல் இருந்தாங்க, அதனால தான் பேரைக்கு இது மாற்றிட்டானா என்னன்றது தெரில. பட் எட்டர்னல் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணுற இந்த பங்கு எப்படி இப்படி கீழே விழுந்து ஏறுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் காமிச்ச பர்ஃபார்மன்ஸ்னால தான் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு.
ஸோ மேலிருந்து கீழே விழுந்து அதைய மறுபடியும் மீட்டெடுத்தாவே பல பேர்த்துக்கு லாபம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில். இன்னொரு நண்பரும் அதான் சொல்றாரு, இந்த டாடா மோட்டர் ஒரு வகையா நான் ஏவரேஜ் பண்ணி 750 ரூபாய்க்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன், சப்பாய் நீ அது என்ன செய்ய போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. 1200 ரூபா பக்கத்தில் இருந்து மனுஷன் ஏவரேஜ் பண்ணி 750 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காரு. அதுவும் பக்கத்துலாம் இல்லை, அது கொஞ்சம் மேலே. இவரோட ஏவரேஜ் ப்ரைஸ் என்பது இந்த இடத்துல இருக்கு. இப்போ கொஞ்சம் கேப்பாக இவ்வளவு தூரம் ஒரு 100 ரூபா தள்ளி 673 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் அவருக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கும் போல 750 பக்கத்துலாம் வந்து. அது என்னமோ இந்த 2 days மூவிங் ஏவரேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து அவனை தாண்ட விடாமல் கிட்டத்தட்ட 100 ரூபா கீழே இறக்கி விட்டுருச்சு. இனி மேஜர் நியூஸ் என்ன இந்த டாடா மோட்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் கொடுக்க போகிற ரிசல்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை பிரித்து விடுறான், பிஸ்னஸை பிரித்து விடுறான்னு சொல்லி போன வருஷத்துலேருந்தே நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றிய அப்டேட்டுகள் ஏதாவது இந்த ஏர்னிங் சீசனில் வருதா, போர்ட் மீட்டிங்கில் வருதா, அதுக்கு உண்டான ஏதாவது விஷயங்கள் வருதுன்னு வச்சிங்களேன். அப்போ இதுக்கு 2 நியூஸ் பெண்டிங் ஆக்சுவலாக, ஏர்னிங்ஸ் மட்டும் இல்லை. ஸோ அது போன்ற தகவல்கள் ஏதாவது வந்து இந்த பங்கை காப்பாற்றி விடுதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, ஸ்டாக் மார்க்கெட்டில் சில செக்டர்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அது ஏதாவது ஒரு கொரட்டை விட்டு தூங்கும் சிங்கங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு குகைக்குள்ளே போயிட்டு அது பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வெளியே வந்து அது பாட்டுக்கு எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த சுகர் செக்டரு, பேப்பர் செக்டரு, இந்த ஸ்டேஷ்னரி செக்டரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செக்டர் திடீர்னு வந்து எந்திரிச்சு எந்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு செக்டர் ரொம்ப காலமாக தூங்கி கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி ரிலேட்டடான செக்டர். இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு பங்கு, அவன் வந்து இதுக்கு முன்னாடி 2 days மூவிங் ஏவரேஜ், அதாவது அமரா ராஜாவோட கம்பேர் பண்ணில இவன் எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதனுடைய ப்ரைஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 2 days மூவிங் ஏவரேஜ் கூட தாண்டல. அவன் பாட்டுக்கு 1800 ரூபாயில இருந்தும் கீழேயே தான் இருக்கான். ஒரே ஒரு முறை முயற்சி செஞ்சான் 2 days மூவிங் ஏவரேஜை. எப்படி டாடா மோட்டரை தலையில் தட்டி கீழே அனுப்பிச்சாங்களோ அதே மாதிரி இவனையும் அந்த 2 days மூவிங் ஏவரேஜ்லேருந்து அந்த ஷேர் ப்ரைஸ் இறக்கி விட்டாங்க. ஸோ இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்காகட்டும், அமரா ராஜா அப்படின்ற பங்காகட்டும், அவனுங்கெல்லாம் வருஷத்தில் இதுன்னு இல்லை, ஏகப்பட்ட பங்குகள் 365 நாளில் 300 நாள் கும்பா பாடிக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் என்னைக்காவது ஒரு 20-30 நாள் ஏறுவான். அப்படி ஏறக்கூடிய நாட்கள் வரக்கூடிய சமயங்களில் இருக்கா? ஸோ தன்னுடைய மோசமான பயணத்தை முடிச்சுக்கிட்டு இந்த 2 பங்குகள் ஏதாவது ஒரு சின்ன ஆறுதலாவது கொடுக்க வேண்டாமா? ஒரு 2-3 வருஷமா கீழே கிடக்கிறிய செவ்வாழை, உனக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏர்னிங் சீசன், வரக்கூடிய ஏர்னிங் சீசனை சாக்கா வச்சுக்கிட்டு இப்படி ரொம்ப நாளாக பெர்ஃபார்ம் பண்ணாத செக்டரில் இருக்கக்கூடிய இந்த 2 பங்குகளும் ஏதாவது ஒரு சிறிய பெனிஃபிட் பண்ணி கொடுத்ததுனா தான் எங்களுக்கு சந்தோஷம். அப்படி இல்லைன்னா எப்படி 3 வருஷமா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோமா, அது மாதிரி அப்புறம் இந்த குவார்ட்டர்லையும் உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்னுடைய மனநிலை இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க, எவன் பெருசாக கும்பா பாடினானோ அவன் தான் பெருசாக சம்பாரிச்சு கொடுப்பான் அப்படின்றதுல வந்து ஒரு மாற்று கருத்தே இல்லை. அதாவது லாபம் செஞ்சு ஒரு ப்ளூ சிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையும் லாபம் செய்யக்கூடிய பங்கு என்பது பெருசாக எவ்வளோ கீழே விழுகிறானோ அதைய திருப்பி பிடிச்சாவே அவன் பெரிய லாபம் செய்யக்கூடிய ஆளாக தான் இருப்பான். ஸோ இதெல்லாம் என்ன போகுதுன்னு தெரியல. நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டை கவனிச்சிங்களா? பெருசாக இழந்தது அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஏதாவது ரொம்ப பாப்புலரான கம்பெனியை ரிசல்ட்டை காரணம் காமிச்சு ஏதாவது 10-15% இது போட்டு தள்ளிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது பெரிய ஃபேமஸான பங்குகள்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒன்றுமே கண்ணில் காண. இந்த ஜீல் என்பது கொஞ்சம் ஃபேமஸான பங்கு தான், அது ஒரு 6% என்பது இறங்கியிருக்கு. பட் அவனுடைய மூவ்மெண்ட்டே அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக அவன்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த ஷேர்னுடைய விலை கோவிட் சமயத்துக்கு கூட போயிட்டு வந்த ஷேர் தான், அதனால் அது நார்மல் தான். வேறு ஏதாவது பெரிய ஆளுங்க பெருசாக ஒரு 7%-8% முன்ன பின்ன ட்ரேட் ஆகிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஒன்றும் பெருசாக கண்ணுக்கு படல. இந்த 361 அப்படின்றது கொஞ்சம் ஃபேமஸ் தான். பட் இருந்தாலும் பெரிய தலைங்க, ஒரு உதாரணத்துக்கு டாடா மோட்டர், டாடா ஸ்டீலு அல்லது இந்த ரிலையன்ஸு, அந்த மாதிரி ஏதாவது பெரிய மூவ்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பெருசாக ஏற்றம் இல்லை, இறக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆயிருக்குன்னா, பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை, ஒரு மகிழ்ச்சியும் இல்லை, பெருசாக சோகம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அது 25,000க்கு கீழே போகட்டு, ஏதோ ஒரு மதுரை பாஷையில் சொல்லுவாங்களே, இருடி 25,000க்கு கீழே போகட்டு அப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய நிலைமையில் இருக்குது.
எப்படியோ ஒரு 60 பாயிண்ட் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. நாளை அடுத்தடுத்த நாட்களில் என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நம்ம எதுக்கு தான் வீட்டம்மா பேச்சு கேட்டுட்டு இப்படி பல்ட்டி அடிக்கிறோம்னே தெரியாது. முதல்ல வேண்டாம்னு சொல்லிடுவோம், அப்புறம் வீட்டம்மா சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் முதல்ல வேணும்போ, அப்புறம் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே வேண்டாம் அப்படின்ற மாதிரி எதுக்கு தான் இப்படி நம்ம பல்ட்டி அடிக்கிறோம்னே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் ஒரு பிக் கேண்டில் அப்படின்ற போட்ட பங்கு அநியாயத்துக்கு பல்ட்டி அடிச்சிருக்கான். க்ளோஸில் போய் பார்த்தோம்னு வச்சிங்களேன், க்ளோஸ்அப்பில் இவன் அடித்த பல்ட்டி வந்து நம்மளை கணவன்களையே மிஞ்சிடுவான் போல இவன் அடித்த பல்ட்டியில். என்ன காரணம்? ஒருவேளை இந்த கம்பெனி ஏதாவது லாபத்துக்கு கீழே திரும்புதா அல்லது பெரிய நஷ்டம் பண்ணுதா, இல்லை எதுக்காக மார்க்கெட்டில் இப்படி திடீர்னு இதன் மேலே இவ்வளவு பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்றது போய் பார்க்குறோம். அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னா பெரிய கும்பாவாக தான் பண்ணி வச்சிருக்கான். போன குவார்ட்டரில் திடீர்னு சுவாரஸ்யமாக வெறும் 74 கோடி தான் நஷ்டம் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு, அப்போ இப்போ ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு போய் பார்த்தோம்னாக்கா இல்லை, மறுபடியும் ஒரு பெரிய கும்பா புடி அப்படின்ற மாதிரி 172 கோடி நஷ்டம்னு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு குரூப்பு இந்த கம்பெனியினுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட் ஏதாவது ஒன்று நடக்குமோ அப்படின்ற எதிர்பார்ப்பில் இந்த வாலட்டிலிட்டி பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. தற்போதைக்கு இந்த பங்கினுடைய ரிசல்ட் 172 கோடி மைனஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. நண்பர்களே, ஒரே வார்த்தையில் இந்த ஷேர் நல்லா இருக்கு, இந்த ஷேர் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும்னு தேடினோம்னு வச்சிங்களேன், ஏதாவது ஒரு பங்கு அப்படின்னு தேடினோம்னா இந்த டிக்சன் அப்படின்ற ஷேரை தான் சமீபத்தில் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அவன் கீழே விழுந்த வேகத்திலேயே மறுபடியும் ரெக்கவரி பண்ணி காமிச்சு நான் ஒரு நல்ல பையன் அப்படின்ற மாதிரி பேர் வாங்கியிருக்கான். சமீபத்தில் இந்த பங்குல என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு பிக் கேண்டில் அப்படின்றது போட்டுட்டான். அதாவது மார்க்கெட்டில் ஏதோ ஒரு காரணத்தினால அவனை பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்றது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்கி கொண்டே இருந்த பங்கு மறுபடியும் திரும்பி நான் ஸ்டாப்பாக அவன் எந்த இடத்திலிருந்து விழுக ஆரம்பிச்சானோ, எங்க ஒரு பிக் கேண்டில் அப்படின்றது போட்டானோ அந்த இடத்துக்கே திரும்பி வந்து மிகப்பெரிய ஒரு செல்லக்குட்டியாக பல பேர்த்துக்கு இருக்கு. ஸோ இது பிக் கேண்டில் அப்படின்ற போட்ட இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் கீழே இறங்கி திரும்பி இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 15% இறங்கிட்டு அப்புறம் அதை விடவும் டபுளாக ஏறி இருக்கான். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் ஆயிருக்கு. அதாவது ஒரு பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்னு காமிச்ச பிறகு ஒரு 30 நாள் பக்கம் தொடர்ந்து இறங்கி ஒரு 15% பக்கம் இறங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு 20-30% பக்கம் ரெக்கவரி ஆயிருக்கான். ஸோ இறங்குறக்கு ஒரு 30 நாள், ஏறக்கு ஒரு 30 நாள், ஆல்மோஸ்ட் 2 மாதம் அப்படின்ற விஷயத்தில் இந்த டிக்சன் அப்படின்றது ஒரு நல்ல பேர் அப்படின்றது வாங்கியிருக்கு. இனி இவன் அடுத்தது என்ன பண்ணுவான்? இழந்ததை மீட்டெடுத்த சிங்க குட்டியே, இனி நீ அடுத்தது என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நீங்கள் எல்லாரும் முதல்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல நாங்கள் லாக் ஆனவங்கெல்லாம் முதல்ல ஏதாவது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸு இல்லைனாக்கா பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பாவம் அந்த பங்கு இறங்கும் போது மனநிலையில் இருந்திருப்பாங்களா, அட பாவி இறங்கிட்டியாடா, இனி மறுபடியும் நீ எப்போ மேலே வரியா அப்போ உனக்கு ஒரு கும்பிடுன்னு அது ஒரு குரூப்புக்கு வந்துட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம சுவாரஸ்யமான 2 பங்குகளை பார்க்க போகிறோம். இந்த ஜேபி பவர் அப்படின்ற பங்கு என்னாச்சுன்னா திடீர்னு மீடியாக்களில் செய்திகள் வருது, இந்த ஜேபி பவர் அக்வஷன் ஏதாவது இருக்குமோ அப்படி இப்படின்னு மீடியாக்களில் ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க. உடனே என்னாச்சு, இந்த ஜேபி பவர் அப்படின்ற பங்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக 18 ரூபாயிலிருந்து 22 ரூபாய்க்கு ஒரே நாளில் போயிட்டான். அந்த விஷயம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி தன்னிலை விளக்கம் அப்படின்றது கொடுத்தது எக்ஸ்சேஞ்சுகளுக்கு. இங்கே பாருங்க, ரொம்ப மிக முக்கியமான ஏதாவது நிகழ்வு இருந்ததுன்னா நாங்களே சொல்லுவோம். மீடியாக்கள் அவங்கவுங்க பாட்டுக்கு என்னத்தையாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பங்கு ஏன் ஏறிச்சு, எதுக்கு இவ்வளவு பெரிய வால்யூம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அது எல்லாமே மார்க்கெட் டிரைவன்னா மார்க்கெட்டில் ஏதோ இன்ட்ரெஸ்ட்டில் என்னமோ அதிகமாக ட்ரேட் பண்ணுறாங்க, எதுக்கோ விலை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி தன்னிலை விளக்கம் அப்படின்ற சொல்லிட்டாங்க. இதனால் அந்த பங்கு என்னாச்சுன்னா 28 ரூபாயிலிருந்து தொடர்ந்து இறங்கி இப்போ 21 ரூபாய் அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பல பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சரி நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 18 கிட்ட இருந்தது, அந்த 18ஆவது நம்மளை காப்பாற்றுமா, தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கே அப்படின்னு அது ஒரு குரூப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எங்கே தன்னுடைய மூவ்மெண்ட் ஆரம்பிச்சதுன்னா 18 ரூபாயில் ஆரம்பிச்சுது, 18லிருந்து 28 வரைக்கும் போயிட்டு 28லிருந்து 21 வருதுன்னா நம்பரில், பட் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய பர்சன்டேஜ்.
ஸோ இந்த மூவ்மெண்ட்டில் எத்தனை பேர் உள்ளே பூந்து வெளியே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்கன்னு தெரில, எத்தனை பேர் பாவம் சிக்கிக்கிட்டாங்கன்னு தெரில. ஆக மொத்தம் ஒரே ஒரு நியூஸை வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் காமிச்சிருக்கான் பார்த்தீங்களா? ஸோ தற்போது இந்த பங்குல என்ன ஒரு தகவல்னா, எந்த இடத்துல நியூஸ் வந்து ஏற ஆரம்பிச்சதோ அதுக்கு பக்கத்தில் சரிவடைஞ்சு கிடக்குது இந்த ஜேபி பவர் அப்படின்ற பங்கு. ஸோ இந்த பங்கு ரிசல்ட் வைஸ் அப்படின்றது கடந்த 2 குவார்ட்டர்களாக வளரும் ரிசல்ட்டுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. இனி அடுத்து வரக்கூடிய குவார்ட்டரில் ஏதாவது ஒரு 300-400 கோடி திடீர்னு ஏதாவது லாபம் காமிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றதுக்கு பல பேர் இருக்காங்க. எல்லாமே டைம் தான். பார்த்தீங்களா நண்பர்களே, 6 மாதம் 8 மாதமாக சும்மா கிடந்த பங்கு 18 ரூபா 15 ரூபா ரேஞ்சில் எப்படா அதெல்லாம் 52 வீக் ஹை வரும்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு டபக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைமில் ஏற்றி விட்டான் பாருங்கள். இந்த சமயம் பார்த்து எங்கேயாவது சுற்றுலா போயிருக்காங்க, எங்கேயாவது காசி ராமேஸ்வரன் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு வச்சுங்க ஷேர் மார்க்கெட்டை பார்க்காம. அப்போ 28 போயிட்டு வந்தது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி எடுத்து சார்ட்டில் பார்த்தா மட்டும்தான் அது 28 போனதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இதுக்கு தான் என்றைக்குமே மார்க்கெட்டோட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். இதே மாதிரி தான் ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு பங்கு. எப்படி ஜொமேட்டோ அப்படின்ற பங்கு பேரை மாற்றி எட்டர்னல் மாற்றி வச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி இவன் என்னைக்கு பேரை மாற்றி வச்சுக்க போகிறான் அப்படின்றது தெரில. அப்படி மாற்றும்போது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த பங்கினுடைய பெயர் ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படின்ற பங்கின் பெயராக உள்ளது. ஸோ 40 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த பங்கு என்ன ரிசல்ட் கொடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸை குறைச்சி ரிசல்ட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. இதனால் இந்த பங்கினுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட் சீசனில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலா எலக்ட்ரிக் திடீர்னு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட் என்பது காமிச்சுது. ஸோ அப்படி காமித்த பிறகு ஒரு 8 நாள் கழித்து இந்த பங்கு மறுபடியும் எங்கிருந்து மேலே போனானோ 40லேருந்து 50 ரூபா வரைக்கும் போயிருக்கானுங்க. 10 ரூபா ஏறிருக்கு, ஆல்மோஸ்ட் 20 to 25%. ஸோ அப்படி 40 to 50 வரைக்கும் போன இந்த ஓலா எலக்ட்ரிக் 5 நாட்களில், அதாவது ஒரு 6 ட்ரேடிங் டே, ஒரு 15 நாள்னு வச்சிங்களேன், ஒரு 15 நாள் சமயங்களில் இந்த பங்கு ஆல்மோஸ்ட் மறுபடியும் அதனுடைய அடிவாரத்துக்கே வந்திருக்கு. ஸோ இந்த பங்கு வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் போல் இப்படி ட்ரேட் ஆகுமா, அல்லது ஏற்கனவே இது சரிவடைஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, எப்படி 60 ரூபா ரேஞ்சிலிருந்து 40 போன மாதிரி ஏதாவது 50லேருந்து 30க்கு இது போகுமா, இல்லை என்ன நடக்கும் இந்த பங்குல, என்ன நடக்கும்? ரிசல்ட் சீசன் சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25% இந்த சீசனுக்கு ஏற்றி விட்டுட்டேன். அப்போ அடுத்த சீசன் வர்ற வரைக்கும் நீ என்ன பண்ண போற? ஏன்னா இந்த சீசன் முடிஞ்சதுங்க. ஒவ்வொரு சீசனுக்கும் மார்க்கெட் ஏறுவதும் இறங்குவதுமாக உள்ளது. அப்புறம் சில நேரங்களில் தொடர்ந்து இறங்கிக்கிட்டேவும் இருக்குது. அப்போ இந்த சீசனுடைய மூவ்மெண்ட் அப்படின்றது முடிஞ்சிருச்சுனாக்கா அப்போ அடுத்த சீசனில் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு பல பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எது எப்படியோ இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு எங்கிருந்து வாலட்டிலிட்டி காமிச்சதோ அதே இடத்துக்கு கீழே விழுந்துருச்சு அப்படின்றதான் இந்த பங்கை பற்றிய தகவல். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக மார்க்கெட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதுக்குண்டான கரெக்டான பங்குகள் அப்படின்றத சூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு தப்பான ஒரு தகவல்களை கொடுத்துவிட்டு அதை உங்களுடைய பணத்தை திருடிக் கொள்வது போல பல பேர் இந்த மார்க்கெட்டில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு பங்கு ஏன் ஏறுது, ஏன் இறங்குது அப்படின்றது ரெண்டாவது விஷயம். முதல்ல நீங்கள் ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கை எடுத்தீங்களா அப்படின்றதான் கேள்வி. ஸோ நம்ம என்னதான் புலம்பி அதில் எதுவும் பிரயோஜனம் இல்லை. ஒரு நண்பர் கூட சொல்கிறாப்புல, இங்கே பாருங்கள் இந்த எட்டர்னல் பங்கு அப்படின்றது மேலே ஏற்றி விட்டுருக்காங்க, இந்த ஓலா எலக்ட்ரிக் இப்படி தான் மேல் நோக்கி ஏற்றி விட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ 15% மேலே சரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ எத்தனையோ விஷயங்களை பற்றி நம்ம பேசினாலும் அங்கலாப்பு பட்டுக்கிட்டாலும் மார்க்கெட்டில் திருடணும் அப்படின்ற மாதிரி மற்றவங்களை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வரவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒன்று லாபம் செய்யக்கூடிய கம்பெனிகளில் அடிவாரத்தில் கிடைக்கும் போது என்ட்ராகிறதா இருக்கிறதுலே பெட்டர். அப்படி இல்லைன்னா சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு கீழே இருக்கக்கூடிய பங்குகள் 100% மேலே ஏறும், சம்பந்தமே இல்லாமல் 100% மேலே இருக்கக்கூடிய பங்குகள் கீழே இறங்கும். ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டில் நடக்க தான் செய்யும். நம்ம இருந்து பணத்தை திருடுறதுக்குன்னே பல பேர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் நம்ம தான் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.